ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். நிறைய நட்ஸ் எல்லாம் வச்சு அஜ்மீர் கேக் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஜ்மீர் கேக் செய்கிறதுக்காக முந்திரி, பாதாம், மக்காஜி, பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி கூடவே செரி எடுத்துருக்கோம். இப்போ பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 2 கிலோ பால் கோவா போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்வீட் கோவா எடுத்திருக்கேன், அதனால இதுக்கு சக்கரை தேவை இருக்காது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இதில் 200 ml பால் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த அஜ்மீர் கேக்கை இன்னொரு மெத்தட்லேயும் செய்ய முடியும். அதாவது வந்து பாலை வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை உடைச்சி அதுலேருந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது டைம் எடுக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த மாதிரி பால்கோவா வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். குயிக்காக செய்யணுன்றதுக்காக தான் இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறப்ப ஸ்டவ் சிம்மில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் அஜ்மீர் கேக் டீயாமல் வரும். கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் கோவா. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 250 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோவா நல்லா திக்காகி வந்திருக்கு. இது கொஞ்சம் கலர் வரணும், அதனால நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ரெட் கலரு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துருக்கோம். இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ரெட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து சாக்லேட் கலரில் வரணும். வெறும் ரெட் கலர் போட்டால் சாக்லேட் கலரில் வராது. அது கூடவே நம்ம க்ரீன் கலர் சேர்த்துக்கிறோம் லிக்விடில். இது கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து அது சாக்லேட் கலரில் மாறி வரும். இப்போ நம்ம 2 கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். பாருங்கள், சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதில் முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் முழுசாக சேர்த்துக்கலாம். அது அந்த ஸ்வீட் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை பாருங்கள், அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, இது ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான அஜ்மீர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ட்ரையில் மாற்றிடுவோம். அதுக்குன்னு ஒரு ட்ரையில் நெய் பூச்சி வச்சுருக்கேன், அந்த ட்ரையில் எடுத்து போட்டுருவோம். இதை இப்போ இதை முழுசாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு ட்ரையில் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நெய் பூச்சி வச்சுருந்தோம், அதில் எடுத்து போட்டுருக்குறோம். முழுசாக எடுத்து போட்டுட்டு இப்போ அதுக்கு ஃபினிஷிங் கொடுக்கணும். இந்த மாதிரி கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே மேலாக நைஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கத்தி இல்லைனா ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னர்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா மேலே ரஃப் இல்லாமல் நைஸாக வரும். அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக மேலே ஃபினிஷிங் கொடுத்து நைஸ் பண்ணிட்டோம். இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆடி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். அருமையான அஜ்மீர் கேக் 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆடி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண போயிடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மேலாக ஒரு கோடை போட்டுக்காங்க, ஏன்னா உள்ள நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உடையும். அதனால் பொறுமையாக மேலாக கட் பண்ணிட்டு இப்போ 2வது டைம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணுங்கள். சூப்பராக கட்டாயி வந்துடும். இதே மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடிக்கிடலாம். இப்போ நம்ம அஜ்மீர் கேக்கு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நட்ஸ் எல்லாம் பாருங்கள், உள்ள அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.